Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் பொறியியலுக்கான பொது கலந்தாய்வு தொடங்க போகுது. அதில் ரொம்ப முக்கியமானது சாய்ஸ் ஃபில்லிங். அதில் தப்பு பண்ணாமல் இருக்க நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் இன்றைக்கி பேச போகிறோம். நீங்கள் திரையில் தெரிகிற நம்பரை அழைச்சி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கு நேயர்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக கல்வி ஆலோசகர் திருமிகு மோகனப்பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். நேயர்களே, மேடம் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், டிவியை பார்த்து ஃபோனில் பேசாதீங்க. டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய டேட்டாவெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. என்ன ரேங்க்கு, என்ன மார்க்கு, கட் ஆஃப் எவ்வளோ, கேட்டகரி என்ன, அதாவது கம்யூனிட்டி கேட்டகரி என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு கால் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் விரைவாக பேசி முடிக்க முடியும். அந்த நேரம் இன்னொருத்தருக்கு கிடைக்கும். முக்கியமாக மறுபடியும் சொல்கிறேன், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க. மேடம், எல்லாருடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட 1 லட்சக்கணக்கானவர்கள் போட்டிருக்கிறாங்க. அதில் இந்த கலந்தாய்வு எப்போ வரும் அப்படிங்கிறப்ப பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ என்ன முக்கியமான கேள்வினா, கலந்தாய்வில் நான் எப்படி அதை எதிர்கொள்கிறது? வணக்கம். ரிசல்ட் வந்து மேல வந்தது. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டிங் டைம்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட்டு, அதுக்கப்புறமா அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த அளவுக்கு வெயிட் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது முழுக்க முழுக்க நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு என்ன இந்த கட் ஆஃப்க்கு காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. அதை விட முக்கியமாக நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்றது இது முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் முன்கூட்டியே காலேஜஸை பற்றி ஒரு ஐடியா ஏற்கனவே இருக்கும். இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கலாம். எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸ் இயர் போன வருஷங்களில் எப்படி இருந்ததோ அது படி இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கும் அவங்களுக்கு. அந்த கணிப்பை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த காலேஜஸ் வேணுன்ற ஒரு எடுத்து வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கிறது இன்னுமே ரொம்ப சிறந்தது. எழுதி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நேராக போய் என்றைக்கு 20ஆம் தேதி ஆரம்பிக்குது, ஜென்ரல் கேட்டகரி ஆரம்பிக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ப்ராப்பராக காலேஜஸ் என்ன வேணும், என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்றத பொறுப்பாக உட்காந்து ஒன்று கோட் பார்த்து, முக்கியமானதுங்க சார், நிறைய காலேஜஸ் வந்து ரெப்படேட்டிவாக பேர் ஒரே மாதிரி பேர் இருக்கும். ஒரு வேர்டு தான் மாறி இருக்கும். இன்ஜினியரிங், டெக்னாலஜி இப்படி கூட மாறி இருக்கும். அதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அட்ரஸ் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால அது கண்டுபிடிக்க முடியாது. இப்படிலாம் இருக்கிறதுனால காலேஜ் இவங்க விருப்பப்படுற காலேஜை கரெக்டாக கோட் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த கோடை கரெக்டாக வந்து பார்த்து ஃபில் பண்ணுறது பெஸ்ட். சரி, ஒரு நேருக்காக பேசிடுவோம். விருதுநகர்லேருந்து ரத்னசாமி, வணக்கம். கேள்வியை கேள்வி இணைப்பில் இருக்கிறீங்க, சொல்லுங்க. பாப்பா பிறந்து சரணியா. சரி, 567 மார்க் எடுத்துருக்காங்க சார். எவ்வளவு? 567. சரி, கட் ஆஃப் 186 சார். 186. ஆமாங்க சார். சரி, இப்போ வந்து நீட் எக்ஸாம் இருக்கு சார். அதுபோக வந்து அக்ரி பதிஞ்சிருக்கேன் சார். சரி, அது போக 186 அந்த அக்ரி கிடைக்குமா சார்? இல்லை அதெல்லாம் இன்ஜினியரிங் போனால் எப்படி சார்? அதான் ஒரு டவுட் சார். சரி, அவங்க அக்ரி எழுதியிருக்காங்க. சரி, நீட்டும் எழுதியிருக்காங்க. சரி, அக்ரி இந்த கட் ஆஃபுக்கு கிடைக்குமா? இல்லை இன்ஜினியரிங் போகிறதுனா எப்படி போகிறது? இன்ஜினியரிங் போகிறதுனா 186க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரப்போகுது. நல்ல கட் ஆஃப், ரொம்ப நல்ல கட் ஆஃப். சிறந்த கல்லூரிகள் எல்லாமே இதில் கிடைக்கும். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டயர் 1 காலேஜஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்து எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ, கவர்மெண்ட் காலேஜஸ் போகணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் போகணும்னு நினைக்கிறாங்களோ, எதுவாக இருந்தாலும் அவங்க சூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங். அதே மாதிரி அவங்க அக்ரிகல்ச்சர் எழுதியிருக்கேன்னு இருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த கட் ஆஃப் 186க்கு என்ன கம்யூனிட்டி நம்ம கேட்கல. அதனால வந்து டைரக்ட் யூனிவர்சிட்டி கொஞ்சம் கஷ்டம். 186 கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. நீட் அது மார்க்கை வச்சு, நீட் வந்து மார்க்கை வச்சு தான் சொல்ல முடியும் சார். இன்னும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிடும். பட் இது ரெண்டுத்துலயுமே நல்ல வாய்ப்புகள் இருக்கு, தேடலாம். நன்றி மேடம். அடுத்த நேயர் கரூர்லேருந்து சுரேஷ், வணக்கம். கேள்வி கேள். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். தொடர்ந்து பேசுங்க
சுரேஷ். சார் நான் என் பையன் வந்து கௌதம் குமாருங்க சார். ம் 105 கட் ஆஃப் எடுத்திருக்காருங்க சார். சரி. இன்ஜினியர் தான் படிக்கணும், ஏஐ டெக்னாலஜி, ஏஐ பிடெக் ஏஐ ஐடிஎஸ் படிக்கணும்ன்றாருங்க சார். ம் ஈரோடு செங்குந்தூர் காலேஜில் போட்டிருக்கு சார், கவுன்சிலிங் போட்டிருக்கு. சரி. எப்படிங்க சார் அது கிடைக்குமா என்னன்றது? ஓகே, ஒரு கல்லூரி பற்றி கேட்குறீங்க, நம்ம அப்படி சொல்ல இல்லை முடியாது. ஒரு கல்லூரி பற்றி இல்லை, இவங்க போட்டிருக்குன்றாங்க. மேபி அது என்ன கோட்டால போட்டிருக்காங்கன்றது அது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு கல்லூரியை பற்றி சொல்ல தேர்ட் முடியாது. ரவுண்டில் வருவாங்க. தாராளமாக அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃபுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக அவங்க 3வது ரவுண்டில் வருவாங்க. 105 இருக்கு இல்லையா? ஸோ அந்த கட் ஆஃபுக்கு 3வது ரவுண்ட்ஸில் வரும்போது என்ன காலேஜஸ் லிஸ்ட் ஆகும், கண்டிப்பாக காலேஜஸ் லிஸ்ட் ஆகும். அப்படி லிஸ்ட் ஆகும்போது அதில் பார்த்து அவங்க ப்ராப்பராக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக போய் சேரலாம் அவங்க ஆசைப்படுற கோர்சஸ். சரி, நன்றி அழைத்தமைக்கு. நேர்களே, ஒரு வேண்டுகோள், ஒரு கல்லூரியை சொல்லி கேட்காதீங்க. அதை நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால் அந்த மாதிரி கேட்காதீங்க. அதே போல் நான் சொன்னேன் டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிட்டு பேசுங்கன்னு. ஃபஸ்ட்டு காலரே வந்து வால்யூமோடு தான் பேசியிருக்கீங்க. அதனால் மறுபடியும் சொல்கிறோம், டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதான் 2 பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மேடம், இப்போ 105 அதாவது பொது பார்வையில் கம்மியான கட் ஆஃப், ரொம்ப கம்மி. அவருக்கும் ஏஐ படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆமாம். 186 வாங்கினவங்களுக்கும் ஏஐ படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இந்த 2 மாணவர்களுமே ஏஏ போகிறாங்கன்னு வச்சுக்கோ, கல்லூரி மாறுது. இவருக்கு ஏதாவது டாப் காலேஜ் கிடைக்கலாம், அவருக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற ஒரு கல்லூரி கிடைக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் ஒரே கோர்ஸுக்கு போகிறாங்க, ஆனால் சமநிலையில் இல்லை. அப்போ இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? கட்டாயமாக அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இந்த காலேஜில் படித்தாதான் சிறந்த வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அது ஒரு மித்து தான் கண்டிப்பாக. அப்படி இங்கே தான் படிக்கணும் அப்படின்ற, இப்போ இவருக்கு 105 வாங்கியிருக்காரு, அங்கே போனதுக்கப்புறமா அவர் ரொம்ப ஸ்கில்டாக ஆகுறாரு, நிறைய வந்து தன்னை வந்து மெருகேற்றிக்கிறாரு, நிறைய படிக்கிறாரு, நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அவர் ஏஐயில் படிக்கிறாருன்னா முக்கியமானது அதுக்கான ஸ்கில்ஸ். ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சுக்கணும், கோடிங் ப்ராப்பராக பண்ண தெரியணும். ஜஸ்ட் லைக் தட் டிகிரின்றது வெறும் பேப்பரில் இருக்கிறது தான். அதுக்கப்புறமா அவங்க போடுற எஃபர்ட்டு தான். 185 வாங்கிட்டு போகிற குழந்தைங்க நிறைய பேர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறமா ப்ராப்பராக எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தால் அதுலேயும் பெருசாக சாதிக்க முடியாது. அதனால் 105 186 டிகிரியை பொறுத்த வரைக்கும் அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸை சேர்ந்தாங்கன்னா அதில் அவங்க போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான். நல்ல எஃபர்ட் போடுறாங்க, ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னா எல்லா காலேஜ்லேயும் இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க சார். தாராளமாக போய் அவங்களே அப்படியே போய் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நேருக்காங்க பேசிடுவோம். தென்காசியில் இருந்து ஆனந்தவள்ளி, வணக்கம், கேள்வி கேள். வணக்கம்மா. வணக்கம். கீழக்கிழங்குல இருந்து பேசுறேன், தென்காசி மாவட்டம். பொன்மான செல்வம் 12 முடிச்சிருக்கா. கட் ஆஃப் 126 மார்க் வருது. பயோமேக்ஸ் எடுத்துருந்தான் 12ல். சரி. என்ன இன்ஜினியர் படிக்கணும்னு ஆசைப்படலாம், என்ன பாடம் எடுத்தா வேல்யூ இருக்குமா? சரி, நிறைய நல்ல பாடங்கள் இருக்குது. 126 அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் ரவுண்டில் வருவாங்க. ஒரு சில நல்ல காலேஜஸ் நிறைய அப்பயும் இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐடிஎஸ் கண்டிப்பாக இந்த தடவையில் வந்து ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸில் வந்து செலக்ட் ஆகிடும். அப்போ 3வது ரவுண்டுக்கு வரும்போது அதர் கோர்சஸில் அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மற்ற இப்போ ட்ரிபிளிலேருந்தே கிடைக்கும், 126ல் ட்ரிபிளிலேருந்தே கிடைக்கும். அவங்க ஃபிசிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன், இவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக ட்ரிபிளி சேர்த்து விடலாம். 126க்கு ஒரு சில காலேஜஸில் கிடைக்கும். அது வந்து நிறைய கோர்சஸ் இருக்குமா, அவங்க கேட்ட மாதிரி என்ன கிடைக்கும் அப்படின்னாங்க, நிறைய அதுக்கப்புறமா கோர்சஸ் இருக்குது. அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்து விடுறது நல்லது. அது ரொம்ப முக்கியமானது. சரி, நன்றி. அடுத்த நேயர் சாய் செந்தில், வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, கேள்வி கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம். சாய் சஞ்சீவ் மேம், திண்டிவனத்துலேருந்து. சாய் செந்தில். என்னோட கவுன்சிலிங் கட் ஆஃப் வந்து 159.5 மேம். சரி. ஈசியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் மேம். எதில் இருக்கீங்க? ஈசி. சரி, ஓகே. டயர் 2 காலேஜஸில் கிடைக்குமான்ற ஒரு டவுட் தான். டயர் 2? ஆமாம். உங்கள் கேட்டகரி கம்யூனிட்டி? எம்பிசி. எம்பிசி? ஆமாம் சார். சரி. டயர் 2 காலேஜஸ் கிடைக்கும் சார், கிடைக்கும். பயப்பட தேவையில்லை. பனிமலர்
இல்லை காலேஜ் பேர் இந்த பர்டிகுலர் காலேஜ்னு சொல்ல முடியாது. டயர் 2ல வரக்கூடிய காலேஜஸில் கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வெயிட் பண்ணிட்டீங்க, இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணுங்கள். உங்களோட டேட்ஸ் வந்து வர நேரத்தில் கரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்படுற அந்த காலேஜஸ்லேயே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அதுக்கு தகுந்தாப்புல அவங்க கரெக்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக போடுங்க. அவங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பப்படுது அந்த காலேஜை ஃபஸ்ட் சாய்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற காலேஜஸ் அவங்க போடணும். அதே டிபார்ட்மெண்ட்டையும் கரெக்டாக போடணும். ஈஸியில் கரெக்டாக அந்த ஈஸி அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டாங்கன்னா வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சு. சரி, நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் சென்னையிலேருந்து சௌந்தர்யா. வணக்கம், கேள்வி கேள்வி. நான் வந்து 177 கட் ஆஃப் பிசி கம்யூனிட்டி. சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்க சான்ஸ் இருக்கா? என்ன கோர்ஸ்மா? என்ன கோர்ஸ்? இல்ல டாப் காலேஜ் ஏதாச்சும் கிடைக்க சான்ஸ் இருக்கா? இல்லைங்கம்மா, என்ன கோர்ஸ்? இல்லம்மா, அண்ணா யூனிவர்சிட்டியில கூட உங்களுக்கு கிடைக்கும். ஐடி எதனால? இல்ல, மறுபடியும் சொல்லுங்க. சிஎஸ்சி ஐடி ஏடிஎஸ். சரி, ஓகே. சிஎஸ்சி ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சி அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து டாப் கட் ஆஃப்ஸில் ஃபஸ்ட் டேவே முடிஞ்சிடும். 177 கட் ஆஃப் பிசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், வேறு சில கோர்சஸ் இருக்குது. லைக் நம்ம வந்து அப்பேரல் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் 170ஸ்லேயே போன தடவை கூட கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் கூட 172 கூட கிடச்சிச்சு. இந்த மாதிரி கோர்சஸ் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ அவங்க எடுத்தோடனே அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா அப்படின்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படிப்பட்ட கோர்சஸ் இவங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் சாய்ஸ்லேயே அதை போட்டாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. அதை தாண்டி மற்ற அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் முக்கியம், அதாவது சிஎஸ்சி ஆர் ஏஐடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் கண்டிப்பாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்காது, வேறு சில காலேஜஸ் டயர் 1 காலேஜஸ் கூட கிடைக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் கோவையிலேருந்து ஸ்ரீதர். வணக்கம், கேள்விக்கு. வணக்கம் சார். சொல்லுங்கள். வணக்கம் சார், என்னோட பேர் ஸ்ரீதர் சார். என்னுடைய பாப்பா ஜீவர்ஷினி. +2ல கட் ஆஃப் வந்து 149 மார்க் சார். 43 149 சார். 149 சார். ஓகே, 149 சார். எந்த கோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? சரி, உங்கள் கம்யூனிட்டி சார் 149 சார். இல்லைங்க, உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி சார். கம்யூனிட்டி வந்து ஓபிசி சார். ஓபிசி. அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு சார்? அவங்க வந்து ஆக்சுவலி ஏஐ டீசல் கேட்குறாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. சரி சார், எந்த கோர்ஸ் டயர் 2 காலேஜஸ்ல இருக்கு. வேற என்ன படிக்கலாம்னு கேட்குறாரு. ஏடிஎஸ் அது இல்லைன்னா வேற என்ன படிக்கலாம் அப்படியே கேட்குறாரு. சரி, ஓகே. 149 என்னாரு செகண்ட் ரவுண்டில் வர போகிறாங்க. அவங்களுக்கு வந்து சாய்ஸ் என்ன காலேஜ் சேர முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. நல்ல காலேஜஸ், அதாவது டயர் 2, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க கேட்டகரிஸ் இருக்க காலேஜஸ் கூட நிறைய நல்ல பெர்ஃபார்மிங் காலேஜஸ் இருக்குங்க சார். அந்த பயம் வேண்டவே வேண்டாம். 149 ஆகிடுச்சு, இந்த மார்க்குக்கு நம்மளுக்கு கிடைக்குமான்ட்டு ரெண்டாவது ரவுண்டில் வரும்போதும் ஒரு சில காலேஜஸில் உங்களுக்கு வந்து அந்த ஏடிஎஸ் அவங்க ஆசைப்படுற மாதிரி கோர்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் வாங்கும்போது டிபார்ட்மெண்ட் வந்து ஏடிஎஸ் அஃப்கோர்ஸ் எல்லா பசங்களும் இந்த வருஷம் வந்து நிறைய போய் அது நம்ம பார்த்த இப்போ ஒரு 5 காலில் 4 பேர் ஒரே டிபார்ட்மெண்ட் தான் சொன்னாங்க. அப்படின்னா நம்மளுக்கு தெரிய போகுது, நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போகுது, இந்த ஸ்ட்ரென்த் தான் போக போகுதுன்னு அப்படின்னு இருக்கும்போது 149 வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து காலேஜஸை மட்டும் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல காலேஜஸ். சரி, நன்றி. அடுத்த நேயர் மதுரையிலேருந்து குமார். வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார். பையன் வந்து சென்ட்ரல் ரேங்க் வந்து 3723 சார். கம்யூனிட்டி ரேங்க் வந்து 917 எடுத்திருக்காரு சார். சரி. இந்த தேவராஜா காலேஜில் இசிஇ அல்லது ஐடி இது கிடைக்குமா சார்? இல்லை, இப்போ தான் சொன்னோம், ஒரு காலேஜை கேட்காதீங்க, அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ரேங்க் என்ன சொன்னீங்க சார்? 3723 மேடம். நல்ல ரேங்க் இருக்குங்க சார், அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜ்னு இல்லாமல் நல்ல காலேஜஸ் எல்லாமே, தமிழ்நாட்டோட சிறந்த காலேஜஸ் எல்லாமே இந்த ரேங்க்குக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தேடுற காலேஜும் சரி, மற்ற சில காலேஜஸும் சரி, உங்களோட சாய்ஸை பேஸ் பண்ணி கரெக்டாக போடுங்க. என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ கட்டாயமாக கிடைக்கும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. எல்லாருமே வந்து இந்த கல்லூரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, அதை நம்ம சொல்லவும் முடியாது, சொல்ல கட்டாயமாக நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் இயர் டேட்டா பாருங்கள், ரேங்கை பார்த்துட்டு அதில் முடிவு பண்ணிக்கலாம். சில பேர் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸ்
அவ்வளவையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ தேவையா? அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. இல்லை நிறைய டிஃப்ரென்ஸ்னா அஃப்கோர்ஸ் சென்டமில் மாறிச்சு, அதனால ரேங்க்ஸ் மாறிச்சு. லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 171 வரைக்கும் வந்திருக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. இந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சென்டமும் குறைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் இந்த 90ஸ்லேயே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வந்ததுனால உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. அதனால வந்து ரொம்ப குழம்பிக்கணும்னு அவசியம் இல்லைங்க சார். இதில் முக்கியமானது நீங்கள் போட்டிருக்க அந்த டாபிக் தான், சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக எப்படி பண்ணுறது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பதட்டம் இல்லாமல் பண்ணாவே போதும். அதுக்காக தான் எப்போ சொல்கிறது, ஒரு பேப்பரில் முன்னாடியே என்ன இப்போ அவங்க எல்லாரும் கேட்டவங்க ஒரு காலேஜை சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு காலேஜில் அவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு பின்னாடியும் ஒரு 10-20 காலேஜஸ் எழுதி வச்சுக்கணும். ஒரே காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது வந்து ரேண்டமாக கிடைக்க போகுது நம்மளுக்கு. நம்மளோட மார்க்கு நம்ம ரேங்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அத்தனை பேருக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு கிடைக்கணும் ரொட்டேஷனில். அப்படின்னும் போது ப்ராப்பராக வந்து ஏன்னா சிஸ்டம் முன்னாடி ஓப்பன் பண்ணோன்னு உட்காந்தோடனே நம்ம சொல்லுவோம் இப்போ, ஆனால் அது ஒரு பதட்டம் யாருக்கு இருந்தாலுமே இருக்கும். இதை மிஸ் பண்ணிவிடுவோமோ, இதை தப்பாயிடுமோ. அப்புறம் ஒரு 3 நாள் வேறு டைம் இருக்குது. இந்த 3 நாளில் எவ்வளோ குழம்ப முடியுமோ குழம்பிடுவாங்க. இதை தூக்கி மேலே போடலாமா, அதை எடுத்து கீழே போடலாமா, அப்புறம் மாற்றலாமா, ஏன்னா அது மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எதுவுமே குழம்பாமல் முன்னாடியே ஒரு ப்ரீஃபிக்ஸ்ட் மைண்டில் ப்ராப்பராக எழுதிக்கலாம். எழுதிட்டு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேணும், எந்தெந்த காலேஜஸ் வேணும்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா போய் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணாங்கன்னா அவங்க நினைக்கிற மாதிரி ப்ராப்பராக அந்த காலேஜஸ்க்கு போகலாம், பயப்பட தேவையில்லை. ஒரு நேயர் இருக்காங்க, கணேசன் தூத்துக்குடியில் இருந்து. வணக்கம், கேள்வி கேள்வி. 129 கட் ஆஃப் மார்க்கு. சரி, சிவில் அப்ளை பண்ணேன். நாளைக்கு எப்படி சார்? சிவில்? ஆமாம், சிவில். சரி, உங்கள் கம்யூனிட்டி சார்? கம்யூனிட்டி வந்து பிசி சார். பிசி? ஆமாம். சரி, எந்த காலேஜ் கிடைக்கும்னு கேட்குறீங்க? ஆமாம் ஆமாம் சார். சரி, சிவில் படிக்கணும். 129. 129 அதாவது வந்து 2வது ரவுண்டுக்குள்ள 3வது ரவுண்டில் தான் வராங்க. பட் அப்பயும் சிவில் நிறைய காலேஜஸில் இருக்குங்க சார். சிவில்ன்றதுனால எப்போவுமே இந்த ட்ரெண்ட் போகிறதுனால அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சிவில் ஒரு சில நல்ல காலேஜஸ்லேயுமே இருக்கும், நல்ல சிறந்த கல்லூரிகளில் கூட இந்த மார்க்குக்கு கூட அப்போ வந்து உங்களுக்கு வேக்கண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க எந்த கல்லூரி சிறந்த அவங்களுக்கு தெரிஞ்ச அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச காலேஜஸ், அவங்களுக்கு பிடிச்ச அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல 129க்கு லிஸ்ட் ஆகும், பார்த்து செலக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. 129 நம்ம வெயிட் பண்ணணுமே அப்படின்ட்டு பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நன்றி மேடம். இப்போ கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் முக்கியமானது ஃபீஸ். அதை வந்து என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. கண்டிப்பாக. இப்போ அதையும் வச்சு கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் போது அதை எப்படி பண்ணுறது? முன்னாடியே நான் போய் கேட்டுக்கணுமா? முக்கியமானது என்னன்னா ஆர்ட்ஸ் காலேஜஸோட கம்பேர் பண்ணி பார்த்துருங்க. முன்னாடியே என்னதுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இன்ஜினியரிங்கோட ஃபீஸ் வந்து கட்டாயம் ஜாஸ்தி தான். கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கும் மாறும். ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போகிறாங்க இவங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா போகிறதுனால நம்மளுக்கு அந்த ஃபீஸே கிடைக்குமான்ட்டு. அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த பர்டிகுலர் காலேஜஸ்க்கு அது வேற இது வேற. ஸோ அதனால இது அவங்களால முடியுமா, இந்த பர்டிகுலர் காலேஜில் நம்ம மார்க் இருக்குது நம்ம சேரலாமா அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணிடுறது நல்லது. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாரோட வெப்சைட்ஸ் எல்லா காலேஜ்லையுமே இப்போ வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப நல்லா அப்டேட்டடாக வச்சுருக்காங்க. அதாவது ரொம்ப பழைய அப்படியெல்லாம் வைக்கிறது இல்லை, எல்லாருமே அப்டேட் பண்ணுறாங்க அப்பப்போ. அதனால் ப்ராப்பராக இந்த ஃபீ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸை முதல்ல கலெக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த 3 மாதம் நம்மளுக்கு டைம் இருந்தது. இந்த நேரத்துக்கு எல்லாருமே பேரண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. பண்ணாதவங்க கூட இருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஒரு 3 நாள் இருக்குது கவுன்சிலிங்க்கு, அது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அப்புறமா தைரியமாக வந்து ஏன்னா நிறைய பசங்க நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்டு, செலக்ட் பண்ணிடுறாங்க, கிடச்சிடுது, போகும்போது ஷாக் ஆகிடுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டை விட ஒரு 50% தான் கையில் இருக்கும். அப்போ அவங்க 50% கொடுத்துட்டு மிச்சம் 50 நான் அப்புறமா கொடுக்கலாம்னா எந்த காலேஜும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் முன்கூட்டி இதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க போகினாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி போகும்போது ஒரு சீட்டு மிஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு யாருக்கு போகும் அடுத்தது சார் அப்வர்ட் போடுறாங்கல்லங்க சார், அவங்க போகல, அப்புறம் அவங்க அப்வர்ட் போடுறாங்க, அவங்களதும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடும்ல, சீட் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகிடும். அப்படிதான் மூவ் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஓரளவுக்கு சேர்ந்துருவாங்க. சேராத இடத்துல ஆட்டோமேட்டிக் அதுக்கு தான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க சார். உங்களுக்கு நடுவில் ஒரு ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் போய் எல்லா பசங்களும் சேர்றாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படி சேரலை, அந்த சீட்ஸ் வேக்கண்ட் ஆகிருக்குன்னு அந்த சீட்ஸ் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்போ செகண்ட் ரவுண்ட் வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய லக்கு. அது நல்ல காலேஜில் இருக்க அந்த பர்டிகுலர் நம்ம சொன்னோம் இல்லையா, அதனால தான் ஒரு சில நேரங்களில் வெயிட் பண்ணுங்க, நல்ல காலேஜஸில் கூட கிடைக்குன்றது இப்படி மூவ் ஆகிறதுனால தான் கிடைக்கும்.
அதே மாதிரி மேடம் இப்போ லாஸ்ட் இயர் எனக்கு கிடைக்கல, நான் வேறு ஏதோ போய் படிச்சுட்ருக்கேன் அல்லது வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மார்க்கு கிட்ட கட் ஆஃப் வந்து வித்தியாசப்படுது. நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்டாக 4ஓ 5ஓ இருக்குது. போன தடவை 175 கிடச்சிது, இந்த வாட்டி 170க்கே கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி வர்ற மாணவர்கள் திரும்ப வருவாங்களா? படிக்கிறவங்களா ஏற்கனவே படிக்கிறவங்களோ அல்லது காத்திருந்தவங்களோ? காத்திருந்தவங்க கண்டிப்பாக வருவாங்க. காத்திருந்தவங்க கண்டிப்பாக வந்தாலும் அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லை இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே போன தடவை விட இப்போ குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு வந்து அது பெருசாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. காற்று இல்லாமல், அதாவது படிச்சுட்டு இருக்க பசங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சார். அந்த மாதிரி யாரும் யூஸ்வலி காலேஜ் போகிற வரைக்கும் தான் இந்த குழப்பம்லாம் இருக்கும் பசங்களுக்கு. இந்த காலேஜ் நல்லதா, இந்த டிபார்ட்மெண்ட் நல்லதா. ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா 1 வருஷம் படிச்சுட்டாங்க, 2 செமஸ்டர் எக்ஸாமும் எழுதி முடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். அடுத்த நேயர் இருக்கான் கும்பகோணத்துலேருந்து கவிதா. வணக்கம், கேள்வி கேள். பையன் வந்து பிடெக் படிக்கிறான் சார், கெமிக்கல் இன்ஜினியரிங். சரி, 3வது வருஷம். அந்த வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்கு என்ன? அது நான் டிவில எல்லாம் பாக்குறேன். அந்த பிடெக் கெமிக்கல் பத்தி யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி என்னன்னு, அந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு எல்லாம் என்னன்னு கேட்கலான்னு, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வா சொல்லுங்க சார். பத்தி எனக்கு இன்னும் தெரியல, யாரும் கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சரி, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நல்ல காலேஜ், அதாவது எல்லா காலேஜஸ்லையுமே அவங்க உள்ளேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கொண்டு வராங்க. பையன் வந்து படிக்கிறாங்கன்றதோட அந்த பர்டிகுலர் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன வந்து ஸ்கில்ஸ் தேவைப்படுதோ, அதாவது கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தெரியும், அதை கண்டிப்பாக அவங்க டெவலப் பண்ணிக்கிறது நல்லது. 3rd இயர் வரைக்கும் இப்போ அவங்க அம்மா எவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்கன்னா அப்போ 100% மகனும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அந்த, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேப்பரில் இருக்கிற டிகிரி மட்டும் பத்தவே பார்த்தாது. கண்டிப்பாக பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். வெறும் அது வேறு நிறைய பேருக்கு சொல்லணும், ஸ்கில் மட்டும் போதுமா, நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிறேன் இது மட்டும் போதுமா, அப்புறம் எப்படியோ ஒரு அதாவது இந்த தைரியம் அதெல்லாமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஓவராலாக டெவலப் பண்ணிட்டாங்க. சேம் ஃபீல்ட்லேயே கோர்லேயே தாராளமாக போகலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயப்பட தேவையில்லை. கேம்பஸ் வந்ததுன்னா நிறைய பசங்க பண்ணுறது, நான் கேம்பஸ்க்கு போகல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அந்த டைமை விட்டுருவாங்க. அப்புறமா வந்து யோசிப்பாங்க, அதோட விட்டுட்டோமேனு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கையில் வெளியில் வரும்போது வேலையோடு வர்றது ஒரு சிறந்தான விஷயம். சரி, நன்றி. அடுத்த நேயர் சிவகுமார். வணக்கம், கேள்வி கேளு. ஹலோ, சொல்லுங்க சார். விஜயேஸ்வரன் பையன் பேர், பிசி, 192.5 கட் ஆஃப். ஓகே. எம்ஐடியில் விஎல்எஸ்ஐ இருக்குதுங்களா? எம்ஐடியில் விஎல்எஸ்ஐ இருக்கு. சரி, அது கிடைக்குமான்னு கேட்குறீங்க? ஆமாம், கிடைக்குமா? விஎல்எஸ்ஐ எம்ஐடியில் இருக்குதா? அது கிடைக்குமா? சரி, 192.5 எம்ஐடியில் விஎல்எஸ்ஐ இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. 192.5 கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எம்ஐடி, சிஜி, அடுத்தது எம்ஐடி, அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது நிறைய பேர் விஎல்எஸ்ஐ அங்கே இல்லாதனால இங்கே எல்லாருமே வந்து அந்த டாப் கட் ஆஃபில் இருக்க பிள்ளைங்களும் இங்கே வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 192 ஷுவராக கிடைக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அது எம்ஐடின்றதுனால கிடைக்கலாம். ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸில் போடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கில் முதல் சாய்ஸ் வந்து வேற எதுக்கும் போடாமல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது போட சொல்லுங்கள். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற சாய்ஸஸ் போட்டாங்கன்னா இன்கேஸ் கிடைக்கலாம். பட் 192 போது எம்ஐடின்றதுனால கஷ்டம். ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் சிதம்பரத்துலேருந்து சங்கீதா. வணக்கம், கேள்வி கேள். இணைப்பில் இருக்கிறீங்க? சரி, ஓகே. நேயர்களே, நீங்கள் அழைப்பில் வந்து காத்திருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே காலை கட் பண்ண வேண்டாம். ஏன்னா மறுபடியும் லைன் கிடைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படி பண்ண வேண்டாம். மேடம், நீங்களே சொன்னீங்க 3 நாளில் எவ்வளோ குழப்ப முடியுமோ அவ்வளோ குழம்புவாங்க அப்படின்ட்டு. இதில் இன்னொருத்தருடைய அட்வைஸை அல்லது சஜஷனை நான் எப்படி எடுத்துக்கிறது? முன்னாடியே எடுத்துக்கணுமா, இல்லை பண்ணும்போது எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த நேரத்துக்கே நிறைய சஜஷன்ஸ் வாங்கியிருப்பாங்க சார். இந்த 3 மாதத்துல எக்கச்சக்க சஜஷன்ஸ்லாம் முடிஞ்சு போயிருக்கோம். நிறைய பேரை போட்டு குழப்பி கேட்டு ரொம்ப குழம்ப வேண்டாம். தேவையில்லாமல் அதை குழம்புறது ரொம்ப நிறைய. இது வந்து நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப நார்மலாக நடக்கிறது.
எக்கச்சக்கமாக குழம்புவாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களோ அவங்க அவ்வளோ பேருமே எக்ஸ்பர்ட்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்டையும் கேட்பாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பெஸ்ட் காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் தூக்கி அதை எல்லாத்தையுமே மாற்றுவாங்க திருப்பியும். அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. இது வந்து ஃபிக்ஸ்டாக ஏற்கனவே இவங்களுக்கே ஒரு விருப்பத்தைப்படி கரெக்டாக போட்டுட்டாங்க, இது கரெக்டாக இருக்கும், முன்னாடியே டிசைட் பண்ணி போட்டாச்சு அப்படின்னா தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் கேட்டு குழம்பவே வேண்டாம். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு வேணும் இந்த காலேஜ்னா, அப்புறம் அந்த மாதிரி பசங்க எந்த காலேஜ் போனாலும் நல்லா படிப்பாங்க சார், பயப்பட தேவையே இல்லை. நிறைய பேருக்கு அந்த டவுட், இந்த காலேஜ் போகலாம் நாம் படிப்பு போயிடுமோ வீணா, அப்படிலாம் இல்லை. எங்கே போனாலும் சரி அவங்க ஸ்கில்டாக அவங்க ப்ராப்பராக வந்து அந்த 4 வருஷத்தை யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இல்லைப்பா அது ஓகே, ஆனால் எக்ஸ்போஷர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சென்னையில் படிக்கிறவருக்கும் உள்ளே இருக்கிற ஒரு மாவட்டத்தில் படிக்கிறவருக்கும் ஒரே மாதிரியான எக்ஸ்போஷர் கிடைக்கிறது இல்லை, கண்டிப்பாக இருக்காது தான், கண்டிப்பாக இருக்காது தான். அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. வெளியூருக்கு வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான், நான் வேற ஒரு உள் மாவட்டத்தில் இருக்கேன், என் ஜேர்னியை நான் இங்கே ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா தாராளமாக சாய்ஸ் ஃபில்லிங்கில் கரெக்டாக போட்டுடணும். கரெக்டாக சென்னை காலேஜஸில் எது ப்ரீமியராக நல்ல காலேஜ்னு நினைக்கிறாங்களோ அவங்க மார்க்குக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் போடுறது நல்லது. எக்ஸ்போஷர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிட்டிஸில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா இப்போ ஆஃப் கேம்பஸ் வருது அப்படின்னா டக்குன்னு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய ஆஃப் கேம்பஸஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிறதுனால. இப்போல்லாம் வந்து யாரும் சிம்போசியம் போகாமல் இருக்கிறது கிடையாது, ஹேக்கத்தான் போகாமல் இருக்கிறது இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக போயே ஆகணும் காலேஜ் போனதுக்கு அப்புறமா. ஹேக்கத்தான்லாம் போனோம்னா சிட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸ்லையுமே நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை போடுறது நல்லது. இந்த மாதிரி ஊருங்களில் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போடுறது நல்லது. அதுக்காக சின்ன ஊரில் இருந்தால் கிடைக்காதுலாம் கிடையாது. கண்டிப்பாக அவங்க வெளி ஊருக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க ஊர்லேயே கம்ஃபர்டபுளாக எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் அங்கேயே படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. அவங்க கல்லூரியில் கிடைக்கிற அந்த எக்ஸ்போஷரை கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். கிளாஸ் ரூம்குள்ளேயே உட்காந்து கற்றுக்கிறதெல்லாம் இப்போ நடக்கவே நடக்காது. வெளியில் போகணும், எவ்வளோ முடியுதோ ஹேக்கத்தான்ஸ் போகணும், சிம்போசியம்ஸ் போகணும், கான்ஃபரன்ஸ் போகணும், இதெல்லாம் போய் கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா உள் மாவட்டத்தில் இருந்தாலும் பயப்படலாம் தேவையில்லை. சரி, இப்போ கேம்பஸ் இன்டர்வியூக்கு வரக்கூடிய கம்பெனிகள் இந்த மாதிரி பெரிய காலேஜோட போயிடுறாங்களா அல்லது சின்ன காலேஜுக்கும் வருவாங்களா? சின்ன காலேஜஸ் வருவாங்க. அவ்வளோ அதாவது இப்போ கூகுள் மாதிரி அமேசான் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் டாப் காலேஜஸ்க்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த Tier 1 காலேஜஸ்லேயும் நிறைய காலேஜஸ்க்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இருக்கிறாங்க இல்லையா ஒரு சில காலேஜஸ், அவங்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து அந்த Tier 1 காலேஜஸ்க்கு தான் வராங்க. ஆனாலும் இதில் ஒரு விஷயம், இந்த ஆஃப் கேம்பஸ் இருக்குங்க சார், அந்த மாதிரி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பசங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கனாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக காலேஜ்குள்ளே வரலைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி இப்போ நிறைய ஃபோன்ஸ் வருது மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும், எங்கள் கல்லூரிக்கு வாங்க, எங்கள் கல்லூரியை போடுங்க, ஃபீஸ் கம்மி, சாய்ஸ் ஃபில்லிங்லேயே போட்டுருங்க, சில ஆயிரங்கள் கொடுத்தா போதும், நாங்கள் வந்து சீட்டை வந்து உறுதிப்படுத்தி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படின்லாம் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. 2 மாதமாக 1 மாதமாக வந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ வந்து அதிகமாக வர்றதாக நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி வரக்கூடிய கால்ஸுக்கு நான் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கலாம் அல்லது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வச்சிடலாமா? இல்லை, இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ VLSI படிக்கணுன்னாரு, MITயில் படிக்கணுன்னாரு, இவங்கள மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு விருப்பம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு MIT மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும்ன்ட்டு. அந்த நடுவில் இருக்காங்களே சார் 185 186 மாதிரி இந்த கட் ஆஃபில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த குழப்பம் இருக்கும். ஃபீஸ் கம்மியாக இருக்குது, காலேஜ்லேருந்து அவங்களே சீட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை எடுத்துக்கலாமா அப்படின்ற யோசனை இருக்கும். தேவையில்லை, ரொம்ப குழப்பவே வேண்டாம். அந்த மாதிரி அந்த 1000 ரூபாய் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்க, இது பிளாக் பண்ணுற சீட்டை, அந்த மாதிரி குழம்பு அது வந்து கண்டிப்பாக அது சிறந்ததுன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேங்க சார். இது மூலயமா போகும்போது பெஸ்ட் காலேஜஸ் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த குறுக்கு வழியில் போய் சேரணுன்ற எந்த அவசியமும் தேவையே இல்லை. இதுல பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும், அதுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷனை. அவங்களா பார்த்து இந்த காலேஜ் உங்களுக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வேற விஷயம். அவங்களா கொடுக்க போறாங்க, அவங்க என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்களோ அதான் நான் வாங்கிக்கணும்னா அப்போ கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். அப்படி கிடையாது, இப்போ சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு தான் சொல்கிறாங்க, நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை தூக்கி தூரமாக வச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த பர்டிகுலர் சாய்ஸ் ஃபீலிங்கில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்த நேயர் தஞ்சாவூர்லேருந்து பரமகுரு. வணக்கம், கேள்வி கேளு. இணைப்பில் இருக்கிறீங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, கேட்குது சார். பாப்பா 150 கட்டாப்பு. 180 50? அவங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். எந்த காலேஜ் சார் கிடைக்கும்? இல்லை, அதான் 180யா?
ஆமாம் சார். 180. ஆமாம் சார். சரி, உங்கள் கம்யூனிட்டி? எஸ்சி கம்யூனிட்டி சார். சரி, அவங்க என்ன விருப்பப்படுறாங்க? அக்ரி. என்ன சார்? அக்ரியா? ஆமாம் சார். சரி, இருக்குங்க சார். கான்ஸ்டியூண்ட் காலேஜஸில் எஸ்சி கேட்டகரிக்கு 180க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அவங்க அதுக்கு தகுந்தாப்புல போட சொல்லணும். அவங்களுக்கு இதே தான், அவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே இருக்குது. எந்த கல்லூரியை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஸோ கரெக்டாக 180 வாங்கியிருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டிட்டு வர்றதுனால இந்த கேட்டகரிக்கு வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. கவர்மெண்ட் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த நேயர் கணேஷ், தூத்துக்குடியிலிருந்து. வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். சொல்லுங்கள். ஹலோ சார், இப்போ நிறைய நாள் வரும் சார், ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், உங்களுடைய அந்த ஐடி நம்பர் கொடுங்க எல்லாம் கேட்குறாங்க சார். ஒன்றுமே ஓட மாட்டேங்கி. அவங்க எப்படி அந்த மாதிரி இது வரைக்கும் கேட்டது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் கேட்டால் இவங்க இதே தேவையில்லையா ஒரு 4 நாளாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அப்படின்னா உங்கள் பையன் நிறைய மார்க் வாங்கிட்டாருன்னா 166 166 கட்டாப்பு. சரி, எந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதான் ஒரு சரி. இப்போ நம்ம பேசின மாதிரி அவரு அதுக்கு ஒரு சாட்சி மாதிரி வந்துட்டு. ஆமாம் ஆமாம், 166 166க்கே கால் வருதுன்னா அப்போ 190 யோசிச்சு பாருங்க. 166க்கு கால் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவருக்கு விருப்பம் இருந்தால் அது இந்த கொஸ்டினாவே நம்ம கிட்ட கேட்டிருக்க மாட்டார். கண்டிப்பாக 166க்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வரப்போகுது. இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டார், இவ்வளோ நாள் அவர் எதுவுமே டிசைட் பண்ணல அப்படின்னும் போது கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு. 2வது ரவுண்டில் நிறைய காலேஜஸ் இருக்கும். இவர் சொன்ன மாதிரி எத்தனையோ பேரண்ட்ஸ் குழம்பி போய் அதில் போகிறவங்க இருப்பாங்க. அதுலலாம் அந்த சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அதனால் கண்டிப்பாக நல்ல காலேஜஸ் கிடைக்கும் இவங்க ஆசைப்படுற மாதிரி. அதனால் வெயிட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கால்ஸ்க்கெல்லாம் அட்டன் பண்ணாமல் சாய்ஸ் ஃபில்லிங்கை போகிறது பெஸ்ட். சரி, அவர் இன்னொன்று சொன்னார் முக்கியமாக, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து யாருமே பேச மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் இன்னொருத்தவங்க யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தயவுசெய்து எந்த பேரண்ட்ஸும் யார்கிட்டையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரம் சென்டர்ஸ் எதனா இருக்குது, அவங்ககிட்ட போய் கொடுத்தா அவங்க உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுப்பா. அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமான வேலைலாம் இல்லை. இவ்வளோ தூரம் 12th வரைக்கும் இவ்வளோ மார்க் வாங்கிட்டு வந்த ஒரு குழந்தை அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா பண்ண தெரியும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த பையனுக்கு தெரியாது, இந்த பொண்ணுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லி நீங்கள் இந்த லாகின்ல போய் நீங்களே பண்ணி கொடுத்துருங்கன்னும் போது இது நிறைய மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு ஆசைப்பட்ட காலேஜஸ் நம்ம போக முடியாத மாதிரியும் ஆகிடும் ஃபைனலாக. அதனால அந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து யாரும் கேட்கவும் மாட்டாங்க, யூனிவர்சிட்டிலேருந்து கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. அதனால் யார்கிட்டையும் லாகின் ஐடிஸ் எல்லாம் கொடுக்கவே கூடாது. அவங்களே அழகாக உட்காந்து பண்ணலாம். வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கா, தாராளமாக உட்காந்து பண்ணுங்க. இல்லையா நீங்கள் போய் ஏதாவது ஒரு டிஎஃப்சி சென்டருக்கு போகணுன்னா போய் உட்காந்து அங்கே கூட பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட கூட கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக. அடுத்த நேயர் கணேஷ், வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, கேள்வி கேட்கலாம். சரி, அடுத்த நேயர் மகேஸ்வரி, வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. என் பையன் 188.5 கட் ஆஃப் வாங்கியிருக்கான். அவனுக்கு பிஎஸ்சியில் மெக்கானிக் கிடைக்குங்களா? மெயின் கேம்பஸ்லையா? ஆமாம், மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் கிடைக்குங்களா பிஎஸ்சியில்? பிஎஸ்சி காலேஜில் டெக். சரி, ஒரு காலேஜ் கேட்குறாங்க, அது சிறந்த காலேஜ் பிஎஸ்ஜி. அதனால் அந்த காலேஜில் கிடைக்குமான்றது இந்த வருஷத்தோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி. இப்போ டேரெக்டாக இந்த காலேஜில் கிடைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பெஸ்ட்டு காலேஜ் டயர் 1 காலேஜ்னு வரும்போது எந்த ஒரு காலேஜ்லையுமே மெக்கானிக்கலாக இருந்தாலும் அந்த அவங்க சொல்கிற அந்த காலேஜஸ்லாம் கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கரெக்டாக அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர் நம்ம இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா நம்ம சொல்ல முடியாது, அவங்க கரெக்டாக போடுறதை பொறுத்து. சரி, அடுத்த நேயர் திருவண்ணாமலையிலேருந்து லோகேஸ்வரன், வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் மேம். வணக்கம் மேம், நான் 195 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். வெரி குட்ப்பா. மேம், எனக்கு சிஇஜியில் வந்து ட்ரிபிள் எடுக்கணும்னு ஏம் பண்ணிட்டு இருக்கேன். அது அங்கே அலாட் ஆகுமா? என்ன கேட்டகரிமா? எம்பிசி. எம்பிசி வாய்ப்புகள் இருக்குப்பா, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 200 இந்த தடவை குறைஞ்சிருக்கு இல்லையா. அதுக்கப்புறமா நீட்டுக்கு இன்னும் ரிசல்ட் வரவே இல்லை, மற்ற கவுன்சிலிங்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அதில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி இது 20ஆம் தேதி ரெடி ஆகிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். எடுத்த உடனே கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு சொல்லிட்டு ட்ரிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. 195 சொன்னார். 195 நல்ல கட் ஆஃப். எம்பிசி வேறுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாய்ப்புகள் இருக்குது, கிட்டே இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம கரெக்டாக உங்களுக்கு, ஏன்னா ரேங்க் என்னன்னு தெரியல, நம்மளுக்கு ரேங்கை பேஸ் பண்ணி வந்தால் ரொம்ப முக்கியமானது. ஜென்ரல் ரேங்க் என்னன்றது தெரியல, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணாங்கன்னா கிடைக்கும். ஓகே, நன்றி அழைத்தமைக்கு.
சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்னெல்லாம் செய்யக்கூடாது? முதல்ல குழம்பக்கூடாது, அதுதான் ஃபஸ்ட்டு. எப்போவுமே 3 நாள் இருக்கிறதுனால எவ்வளோ குழம்ப முடியுமோ குழப்பிக்கிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு பண்ணுறதுக்கான வேலைலாம் ஒன்றுமே கிடையாது. பப்ளிக் எக்ஸாம்ன்ற அந்த ஒரு பெரிய விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த இவங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக பேரண்ட்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யார் உட்காந்து பண்ணுறாங்களோ, அண்ட் பேரண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கோட் பார்க்கணும். காலேஜோட பேர் அதில் கோட் அண்ட் காலேஜ் ரெண்டுமே இருக்குங்க சார். வெறும் கோடு இருக்கும் அதனால் காலேஜ் தெரியாதுன்றதெல்லாம் கிடையாது. காலேஜும் இருக்கும், கோடும் இருக்கும், டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம பார்த்து பண்ணுறது தான். அதனால் குழப்பம் இல்லாமல் ப்ராப்பராக கோட் நம்பரை நல்லா நோட் பண்ணிவிட்டு இவங்க என்ன காலேஜ் விருப்பப்படுறாங்களோ அந்த காலேஜோட கோட் நம்பரை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா வெப்சைட்டுக்கு போனால் தெரிய போகுது, டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த காலேஜஸை கரெக்டாக போடுங்க. ஏன்னா ரெப்படேட்டிவ் நேம்ஸ் நிறைய இருக்குது, அதனால் குழம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் பண்ணக்கூடாத முக்கியமான விஷயம். சரி, அதே மாதிரி 3 நாள் இருக்குது, அந்த மாற்றுறது இருக்கு இல்லையா, ப்ரிஃபரன்ஸை மாற்றுறது, அது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது சரியாக இருக்குமா, இல்லை அதுக்கப்புறம் நான் ஒரு 2 நாள் யோசிச்சு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போகிறது கரெக்டாக இருக்குமா? அதாவது முன்னாடியே பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. இந்த 2 நாள் யோசிச்சுட்டுன்றது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டு டிஸ்கஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா திருப்பி மாற்றலாமா, அவங்க 199 வாங்கினாங்க, நம்மளும் 199 வாங்கணும், 2 199 கிளாஷ் ஆக போகுது, நம்ம மாற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. அது அந்த ஒரே மாதிரி மார்க்கில் இருக்க பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா எல்லா ஒரே கிளாஸ் இருப்பாங்க, மாறுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் குழம்ப வேணாம். முன்கூட்டியே வந்து இதை பற்றி டிசைட் பண்ணிடணும். கை வைக்க வேண்டாம், தேவையில்லாமல் கை வைக்க வேணாம். மறுபடியும் கை வைக்கும் போது கண்டிப்பாக குழப்பம் தான் சார் பேர். வேணும்னா கீழே இருக்க சாய்ஸஸ் கையை வச்சுக்கிட்டோம், எவ்வளோ வேணாம். மேலே இருக்க சாய்ஸஸை கண்டிப்பாக கை வைக்க வேண்டாம். சரி, ஒரு நேயர் இருக்காங்க, பேசுவோம். மதுரையிலேருந்து ரெஜின். வணக்கம், கேள்விக்கு. வணக்கம் மேடம். 188 கட் ஆஃப். நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஏஏ வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். சரி, அதுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, சிஇஜி, அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜ் எப்படி நான் சூஸ் பண்ணுறேன்? ஓகே, 188 கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நல்ல எல்லா காலேஜஸ் லிஸ்ட் ஆக போகுது. 188க்கு அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சான்சஸ் ஆர் தேர். நல்ல காலேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி இல்லைன்றது தெரியுது. அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கு தகுந்தாப்புல ப்ரைவேட் காலேஜஸ்லையும் எனக்கு வந்து வந்தால் ஓகே அப்படின்றாரு. அவங்களுடைய ஊர்லேயோ இல்லை அவங்க எங்கே இருக்காங்களோ, இல்லை சென்னையில் இருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற காலேஜஸோ என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குன்னு இந்த நேரத்துக்கு அவங்க பார்த்து வச்சுருப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ எது ஃபஸ்ட் சாய்ஸ், அவங்களுக்கு முன்னாடி இந்த காலேஜ் தான் எனக்கு வேணுன்றது முதல் சாய்ஸாக இருக்கட்டும். இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல் சாய்ஸ். அதுக்கடுத்து அதே காலேஜில் ஏஐடிஎஸும் இருந்துச்சுன்னா அதையே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு காலேஜ், அந்த காலேஜில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு வேணும். இப்போ அவங்களுக்கு அதே காலேஜில் சிவில் இருக்கும், அவங்களுக்கு அது வேணான்னா அதை தூக்கிட்டு போய் மேலெல்லாம் போடக்கூடாது, தேவையே இல்லை. அது அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸஸில் போடவே வேண்டாம். அடுத்தது என்ன காலேஜஸ் இருக்குது, எது ப்ரீமியர் காலேஜஸ் இருக்குது, கட்டாயமாக அந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்து நமக்கு வேண்டிய அந்த சிஎஸ்ஏடிஎஸ் அப்படி போட்டுகிட்டே கரெக்டாக ப்ரீமியர் காலேஜஸில் போட்டு வந்தாங்கன்னா நல்ல காலேஜஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. சரி, நன்றி அழைத்தமைக்கு. மேடம், இப்போ நீங்கள் ரெண்டு வாட்டி சொல்லியிருக்கீங்க சிவில் வந்து வேக்கன்ட் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆமாம், அது வந்து ஒரு கோர் படிப்பு. ஆமாம். இப்போ கோர் படிப்புகளுக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கோர் படிப்புகளுக்கான வரவேற்பு நல்லா இருக்குது. ஆக்சுவலி நல்லா இருக்குது, முன்னாடியை விட ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய கேம்பஸஸில் இப்போ அதுக்கு ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களை விட அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடச்சி 80% அவங்க ஃபில் ஆகிடுறாங்க, போய் கேம்பஸில் போயிடுறாங்க, வேலைக்கு கிடச்சிடுது. ஆனால் என்னென்னா இதில் முக்கியமானது இந்த ஃபேன்சி ஜாப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல சார், அட்ராக்டிவ் சம்பளம், அது எடுத்தோடனே பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த 2 கேட்டகரி இப்போ எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற சிஎஸ், ஏஐடிஎஸ் இந்த 2 கோர்ஸ்லேயுமே ஒரே ஒரு விஷயம், அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஃபேன்சியான ஐடி கம்பெனியில் போயிட்டு ரொம்ப ஃபேன்சியான ஒரு பெரிய அட்ராக்டிவ் சம்பளம் வாங்கணும். இது எல்லாருக்குமே ஆசைன்றதுனால தான் எல்லாரும் இதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. கோர் கம்பெனிஸ் இந்த மாதிரி சிவில் மாதிரி போகும்போது எடுத்தவுடனே பெரிய லெவல் அட்ராக்டிவ் சேலரியை எதிர்பார்க்க முடியாது. கூட சேர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேரணும். கண்டிப்பாக கொஞ்சம் வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப நல்லா அவங்க வந்து பிளேஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப நல்லா வேலை கிடச்சிடும். ஆனால் அந்த வெயிட்டிங் டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த வேலையை. ஆனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும், சிறந்த கல்லூரிகளில். ஏன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சதுனால சிவில் இன்ஜினியரிங் எடுக்கும்போது நிறைய பேர் எடுக்காதனால பெரிய காலேஜஸில் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கம்மி மார்க் வாங்கினா கூட அந்த மாதிரி காலேஜஸில் சேர்ந்து படிக்கிறது நல்லது. ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். கார்த்திக், கோவையிலேருந்து. வணக்கம், கேள்விக்கு. சார், இப்போ நான் வந்து 139.5 கட் ஆஃப். சரி, எனக்கு இப்போ
எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும்? என்ன கோர்ஸுக்கு? கோர்ஸ் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கம்யூனிட்டி எம்பிசி சார். எம்பிசி. டயர் 3ல இருக்கிற காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 139 அப்படின்னு சொன்னாரு. 199 வரும்போது அவருக்கு வந்து அந்த செகண்ட் ரவுண்டில் ஒரு சில வாய்ப்புகள், நல்லாவே வாய்ப்புகள் இருக்கும். அவர் கரெக்டாக பார்த்து போட வேண்டியது. ஏன்னா மெக்கானிக்கல்னும் போது அதுலேயுமே வந்து ரொம்ப பெரிய பயங்கரமாக பசங்க போய் அதை டாப் கட் ஆஃபில் இருக்கவங்களுக்கு சாய்ஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இவங்க இதில் போய் இந்த பர்டிகுலர் மார்க்கில் இருக்கவங்க நல்லா அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கல்லூரின்னு அவர் கேட்டார். இந்த கல்லூரி தான் அந்த கல்லூரி தானே இல்லை, அது நம்ம மறுபடியும் சொல்கிறது தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய சாய்ஸை பொறுத்து தான் இருக்கு. சரி, நன்றி. அடுத்த நேயர் பழனியிலிருந்து பத்மநாபன். வணக்கம், கேள்வி கேள்வி. வணக்கம் சார், உங்களுக்கும் மாலை வணக்கம், மேம்க்கும் மாலை வணக்கம் சார். சார், இப்போ பொறியியல் துறையில் தமிழ்நாட்டில் எத்தனை பிரான்ச்சஸ் சார் இருக்கு? பொதுவாக சிவில் எலக்ட்ரிக்கல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? சரி, பொதுவாக ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம் தான் சார். ஓகே மேடம், எவ்வளோ கோர்ஸ் இருக்குன்னு கேட்குறாரு சார். என் நம்பர் ஆஃப் கோர்சஸ்ன்னு சொல்கிறோம்ல சார், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ. ஓகே, அதாவது வந்து இப்போ கம்ப்யூட்டர் வந்து அப்புறம் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் சிவில், இதெல்லாம் அந்த பழைய காலத்து கோர்சஸ். அதை தாண்டி அதெல்லாம் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி அவர் கோர்ஸுன்னு கேட்டார். கோர்ஸுன்றது காலேஜுக்கு மாறுதுங்க சார். ஒரு காலேஜில் இப்போ அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், கம்ப்யூட்டர் மேலே பயங்கரமான மோகம் இருக்கிறதுனால நிறைய காலேஜஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லா கோர்ஸ்லையும் ஒரு கம்ப்யூட்டரை ஆட் பண்ணி அவங்களோட கோர்சஸில் சேர்த்துட்றாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி கோர்சஸும் நிறைய இருக்குது, நூற்றுக்கணக்கான கோர்சஸ் இருக்குது. நம்ம இத்தனை கோர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு காலேஜுக்கும் மாறுது. ஸ்ட்ரீம்ஸ் கம்மி, ஆனால் கோர்சஸ் ஜாஸ்தி. அதான். சிலபஸ் எப்படி இருக்கும் மேடம்? சிலபஸ் எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் காமனாக காமனாக தான் இருக்குமா? இல்லை, அட்டானமஸ்னா அட்டானமஸ்க்கு தகுந்த, நான் அட்டானமஸ்னா நான் அட்டானமஸ்னு இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அஃபிலியேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட் ஆகிருப்பாங்க. ஆனால் அட்டானமஸ்ன்றது அவங்களுக்கு கரிக்குலமை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அடிக்கடி அவங்களுடைய அதனால தான் இந்த கோர்சஸ் புது கோர்சஸ் வர்றது. நம்ம இந்த கோர்ஸ் இருக்கான்னு அவர் சொல்ல முடியாது, நிறைய கோர்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கும் மார்க்கெட்லேயோ அதுக்கு தகுந்தாப்புல என்ன வேலை வாய்ப்பு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல சிலபஸை அப்டேட் பண்ணுவாங்க. அட்டானமஸ் காலேஜ். நான் அட்டானமஸில் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா தான் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டி பண்ணும்போது தான் பண்ண முடியும். அதனால சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோனமஸ்க்கு போனாங்கன்னா கொஞ்சம் அப்டேஷன் ஆஃப் சிலபஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். என்ன மார்க்கெட்டுக்கு தேவையோ அதை வந்து அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த காலேஜஸ். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஒரு நேரக்காக பேசிடலாம். பிரேமா கும்பகோணத்துலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. டிவி வால்யூமை மியூட் பண்ணிடலாம். தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க சார். தம்பி 174 கட் ஆஃப் சார். சரி, டிவி பார்க்க வேண்டாம். டயர் 1 காலேஜ்ல கிடைக்குமா சார்? எந்த காலேஜ்ல சார் கிடைக்கும்? என்ன கோர்ஸுங்கம்மா? சிஎஸ்சி ஐடி. சிஎஸ்சி ஐடி கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க? டயர் 1 காலேஜ் சிஎஸ்சி குபரகுரு கிருஷ்ணா. இல்லை, எனக்கு புரியல. இந்த டிவி பார்க்க வேண்டாம், தயவு செய்து ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. டிவி பார்க்கலீங்க சார். சரி, சொல்லுங்க. தம்பி வந்து 174 கட் ஆஃப் சார். சரி, தம்பிக்கு டயர் 1 காலேஜ் சிஎஸ்சி ஐடி. டயர் 1 காலேஜ் கோயம்புத்தூர் சைடு எந்த காலேஜ் சார் கிடைக்கும்? சரி, இப்போ டயர் 1 காலேஜஸ் என்னன்றதை முதல்ல அவங்க வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம். கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸ் எதுன்றது இன்னத்துக்கு அவங்களுக்கு தெரியும். நம்ம இதான் காலேஜ்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலேஜஸில் அவங்களுக்கு சிஎஸ்சி வேணும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்க வரப்போகிறாங்க. அவங்களுக்கு கிடைக்குதான்றது, ஏன்னா இந்த மார்க்குக்கு கிடைக்குதா 170 சம்திங் சொன்னாங்க. ஸோ 170s வரும்போது சிஎஸ்சி டயர் 1 காலேஜஸ் கட்டாயமாக கோயம்புத்தூரில் பயங்கரமான ரஷ் இருக்கும். இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் இங்கே என்ன உங்களுக்கு சிஜி கேம்பஸ்க்கு அடுத்தது அங்கேயும் போயிடுறாங்க எல்லாருமே. அதனால் நிறைய ரஷ் இருக்கும். கோயம்புத்தூரில் டயர் 1 கஷ்டம்தான், பட் சாய்ஸை அதுக்கு தகுந்தாப்பில் போட வேண்டியது தான். ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. மேடம், நம்ம முன்னாடி பேசும்போது சொன்னீங்க சிலபஸில் அட்டானமஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க, 1 ஸ்டெப் ஃபார்வர்ட். யூனிவர்சிட்டிஸ் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. இப்போ ரெண்டுலேயும் ஒரே கோர்ஸ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாணவர் இங்கேயும் ஒரு கோர்ஸ் படிக்கிறார், அதே டிகிரி அங்கேயும் ஒருத்தர் படிக்கிறாரு. 2 பேர் வந்து வேலைக்காக போட்டி போடுறாங்க அப்படின்னா அதில் அந்த அட்டானமஸில் படித்தவருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை அவருக்கு கொஞ்சம் விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்குன்னு வேணால் புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான்.
அவருக்கு உடனே வேலை கிடைக்குமா, அட்டானமஸில் படிச்சுட்டாரு, அதனால் அங்கே அப்கிரேடட் சிலபஸ் இருக்குது, அது எந்த அளவில் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பெரிய மாற்றம்லாம் இருக்காது. இதில் வந்து முழுக்க முழுக்க தனிப்பட்ட மனுஷங்களோட அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்லு தான் சார் வேணும். அவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க, அதை எடுத்து படிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடுவோம். தீபா சேலத்துலேருந்து. வணக்கம், கேள்வி கேள். சார் சொல்லுங்கம்மா. வந்து 171 கட் ஆஃப் சார். எவ்வளோங்கம்மா? 171. சரி. சிஎஸ்சியில் ஏஎம்எல் குரூப் எந்த காலேஜ் கிடைக்குங்க சார்? ஏஎம்எல். சரி, ஏஎம்எல் கேட்கு. ஏஎம்எல் 171 இருக்குது. முதல் ரவுண்டில் வந்துட்டாங்க அவங்க, அதனால் பயப்பட தேவையில்லை. எந்த காலேஜஸில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அம்மா கிட்ட நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு பேப்பரில் எழுதுங்கம்மா என்னென்ன காலேஜஸ் உங்களுக்கு வேணும்ன்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இருக்கிறதுனால நீங்கள் சிஇஜி கூட நீங்கள் ஆசைப்படலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, நம்ம போடுறது தான். அதனால் நீங்கள் அந்த எல்லா காலேஜஸ் லிஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் வந்து உங்கள் உட்காந்து சிஸ்டமில் கரெக்டாக அன்றைக்கி வர அன்றைக்கி நம்ம எல்லாத்தையுமே சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த ரொட்டேஷனில் எந்த காலேஜஸ்க்கு 171க்கு வருதோ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏஎம்எல் கண்டிப்பாக கிடைக்கும், காலேஜஸ் கிடைக்கும். ஏன்னா முதல் ரவுண்ட்லேயே வரதுனால வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்த கல்லூரின்றது அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்றது தான் இருக்குது. சரி, நன்றி. அடுத்த நேயர் சுமா. வணக்கம், கேள்வி கேள். நேப்பில் இருக்கிறீங்க சுமா? சரி, அடுத்த நேயர் கோவையிலேருந்து வெங்கடாச்சலம். வணக்கம், கேள்வி கேள். பேசுறேங்க சார். பையன் வந்து 183 கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க சார், ஸ்டேட் போர்டுங்க. சரி. கோயம்புத்தூர் ரீஜன்ல எந்த காலேஜில் இசிஇ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? என்ன கோர்ஸு? இசிஇங்க. இசிஇ. ஆமாம் சார். உங்கள் கம்யூனிட்டி நல்ல கட் ஆஃப் இசிஇ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் நிறைய கல்லூரிகளும் இருக்குது, சிறந்த கல்லூரிகள் நிறைய இருக்குது. ஸோ அவர் கரெக்டாக அதுக்கு தகுந்தாப்புல அவங்க என்ன கல்லூரிகளை ஃபஸ்ட்டு அவங்களோட சாய்ஸில் இருக்கோ அந்த கல்லூரிகளோட இசிஇயை கரெக்டாக அவங்க முன்னாடி ஃபஸ்ட்டு 5லேயோ ஃபஸ்ட் 10லேயோ வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸோ அடுத்த காலேஜஸ்க்கு போகிற மாதிரி அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம திருப்பி இப்படி சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய கஷ்டமான வேலையோ, ஏதோ பயங்கரமாக குழப்பமாக இருக்குமோ, நம்ம எல்லாமே எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா போனால் அங்கே எதனா குழப்பமாக இருக்குமோன்னு பயம் வந்துடும். அதனால தான் வந்து நிறைய நேரங்களில் இப்போ எங்கேயாவது காசு கொடுத்து யாராவது போட்டு கொடுத்துருவாங்களான்ற ஒரு குழப்பம் வந்து அந்த அளவுக்கெல்லாம் பயல சொல்லும் போது தான் நாங்களுக்கு நீங்கள் போய் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷங்களில் நீங்கள் சொல்வீங்க இது ஒரு விஷயமே இல்லைன்ட்டு. அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, பயப்பட தேவையில்லை. சரி, அடுத்த நேயர் விஜயலட்சுமி மதுரையிலேருந்து. வணக்கம், கேள்வி கேள். ஹலோ, வணக்கம் சார். நான் அதுலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. என்னோட பேத்தி வந்து 157 கட் ஆஃப் வாங்கியிருக்கா. எந்த குரூப் எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? என்ன அவங்களுடைய விருப்பம்? இந்த சொல்கிறேன் சார். டிவி வால்யூம் மியூட் பண்ணிடலாம். ஏஐடிஎஸ் சார். சரி, உங்கள் கம்யூனிட்டிமா? கம்யூனிட்டி பிசிங் சார். சரி, 157 ஏஐடிஎஸ் செகண்ட் ரவுண்டில் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய காலேஜஸ் அப்பயும் லிஸ்ட் ஆகும். டயர் 3 காலேஜஸில் நிறைய லிஸ்டிங்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பாக அங்கேயுமே வந்து நிறைய இருக்கவே இருக்காதுன்னா பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டே ஒரு சில காலேஜஸில் அந்த நேரத்தையே ஃபில் பண்ணாமல் இருக்குவாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் முடியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் என்ன காலேஜஸில் இவங்களுக்கு சிறந்த காலேஜாக தெரியுதோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணி, இப்போ எந்த காலேஜுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கு என்ன விருப்பம், எந்த ஊரில் சேர்ந்தவங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல காலேஜஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுது, அங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குது தெரியுது அப்படின்னா அந்த காலேஜில் முதல் வரிசையில் ஃபஸ்ட்டு ஃபியூ வரிசைகளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற காலேஜஸை போடணும். அதில் முக்கியமானது இப்போ இந்த வாயிலாக சொல்லிக்கிறேன், 4 சாய்ஸஸ் 3 சாய்ஸஸ் பெஸ்ட்டு 3 எனக்கு இது மட்டும் தான் பிடிச்சிருக்கு, இதை தவிர எந்த காலேஜுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறது இந்த தப்பு பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி கிடையாது. என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். எவ்வளோ சாய்ஸஸ் வேணுமோ போடுங்க. ஏன்னா ரொட்டேஷனில் எது உங்களுக்கு வரும் நமக்கே தெரியவே தெரியாது. 10வது இருக்கிறது வரும், ஒரு சிலருக்கு 50வது போட்டிருப்பாங்க, அது வந்துருக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி ரேங்க்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் கண்டிப்பாக சாய்ஸஸ் கொஞ்சம் நிறையா போடுங்க. சாய்ஸஸ் நிறையா போட்டால் தான் கண்டிப்பாக வந்து ஈஸியாக நல்ல சாய்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நன்றி. அடுத்த நேயர் திருப்பூர்லேருந்து சுரேஷ். வணக்கம், கேள்வி கேள். வணக்கம் சார். சொல்லுங்கள். நான் பாப்பா வந்து சிஎஸ்சி கோர்ஸ் எடுத்துருக்காங்க இன்ஜினியரிங்க. எவ்வளோங்க சார்? கட் ஆஃப் வந்து 131 வருதுங்க. சரி, 139. 37 சார். 1. சரி.
131 வருங்க. எங்களுக்கு எப்படிங்க சார் கரெக்டாக எங்களுக்கு அந்த கட் ஆஃப் கிடைக்குங்களா இன்ஜினியரிங் காலேஜுங்க அப்படின்னு கேட்கலாம் எனக்கு டவுட்டுங்க சார். இல்லை என்ன கோர்ஸு? இங்கே சிஎஸ்சிங்க சார். சிஎஸ்சி? ஆமாங்க சிஎஸ்சிங்க. சரி, அது கிடைக்குமான்னு கேட்குறீங்க? ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார். சரி, அந்த நேரங்கள்லையும் இருக்கும் சார். தேர்ட் ரவுண்டில் வந்தாலுமே காலேஜஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்கவே இருக்கா. சிஎஸ்சிஏ கூட இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலேஜஸ் அப்போ லிஸ்ட் ஆகுது இல்லையா, அந்த தேர்ட் ரவுண்டில் லிஸ்ட் ஆகிற காலேஜஸ் இருக்குது இல்லையா, கிடைக்கவே கிடைக்காதான்றலாம் பயந்துட தேவையில்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி நேரங்கள்லையும் காலேஜஸில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு ஒரு சில காலேஜஸில் ஃபில் ஆகாமல் இருக்கும். அதனால் எது ஃபில் ஆகலையோ பார்த்துட்டு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். பெஸ்ட். நன்றி அழைத்தமைக்கு. மேடம், இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ், அப்போ தெரியாது கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதானே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமாம், இப்போ 10 காலேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கு, மிச்சம் இருக்கிற 5 தெரியல, 10 தெரியல அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் யாரோட கைடன்ஸை எடுத்துக்கிறது? நெட்ல பார்க்கறதா, வெப்சைட்ல பார்க்கறதா? வெப்சைட் அவங்க காலேஜ் அஃபீஷியல் வெப்சைட், அதாவது கரெக்டாக அப்டேட் பண்ண வெப்சைட்டாக இருக்குது. லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல அதுவும் இருக்கிறது இல்லை. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிலே போய் அவங்க சர்ச் பண்ணிக்க. மற்ற வேற யார்கிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறத விட, இல்லை அந்த காலேஜில் ஏற்கனவே படித்தாங்கல்ல, அலுமினைன்னு சொல்லுவோம், அதாவது வெளியில் படிச்சுட்டு முடிச்சுட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட், அவங்கள விட ஒரு பெஸ்ட் அந்த காலேஜை பற்றி சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. அவங்க கிட்ட பெஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியம். சுத்தமாக தெரியவே இல்லை சார், எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை ஒரு காலேஜில் போயிட்டு சேர்றதை விட, அந்த ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதுதான் நிறைய பேருக்கு நடந்துருது. அவங்க எது போடுறாங்க கடைசியாக போட்டிருப்பாங்க, அது கிடச்சிருக்கும். அந்த காலேஜை பற்றின ஒரு ஐடியாவே அவங்களுக்கு இருந்திருக்கு. அதாவது ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடும் அவ்வளோ பெரிய மார்க் வாங்கினதுக்கு அப்புறமா. அதனால் கண்டிப்பாக அவங்க என்ன காலேஜில் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதை பற்றி அட்லீஸ்ட் வெப்சைட் இல்லை அலுமினி கிட்ட கண்டிப்பாக இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிக்கிறது பெஸ்ட். வெளி சோர்ஸஸை விட இதெல்லாம் தான் முக்கியமானது. ஓகே, அடுத்த நேயர் சேலத்திலேருந்து நிதிஷ். வணக்கம், கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க, டிவி பார்க்க வேண்டாம். ஹலோ, குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் நிதிஷனுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ கட் ஆஃப் வந்து 107.5 சார். மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் எடுக்கிறேங்க சார். இப்போ சோனா காலேஜில் கிடைக்குமாங்க சார்? இல்லை, ஒரு கல்லூரி சொல்ல முடியாது, திரும்ப திரும்ப அப்படி கேட்குறீங்க. இதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? அது ரொம்ப ஃபேமஸான காலேஜ் சார். அது ஓகே, நம்ம அந்த கல்லூரியை பேச வேண்டாம், பொதுவாக கேட்குறேன். 7.5 மெக்கட்ரானிக்ஸ் நிறைய காலேஜஸ் அந்த நேரத்தில் லிஸ்ட் ஆகும். 3வது ரவுண்டில் கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும். இருக்கவே இருக்காது, எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். காலேஜில் சீட்டே இருக்காது. மெக்கட்ரானிக்ஸ்லாம் பயப்படவே தேவையில்லை. எக்கச்சக்கமான இவங்க சொல்கிற அந்த ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லாமல் பல காலேஜஸ் சான்ஸில் இருக்குது. அந்த காலேஜஸை பற்றி இப்போ அவங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வேறு காலேஜஸ் இருக்கும். இப்போ அந்த ஒரு காலேஜ் அவங்க கேட்குறாங்கன்னா அதை சுற்றி இருக்கிற காலேஜஸ் பற்றி அவங்களுக்கு ஐடியா இருக்கும் அவங்க ஊரில். அப்படி அந்த ஊரில் மற்ற காலேஜஸையும் இப்பயே சர்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இந்த பர்டிகுலர் காலேஜை தவிர தேர்ந்துக்கிட்டால் கண்டிப்பாக அதுவே கிடைக்கும். சரி, அடுத்த நேயர் இருக்காங்க, காரைக்குடியிலேருந்து பிரபாகரன். வணக்கம், கேள்வி கேள்வி. சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், என் பையன் வந்து 137.50 மேடம். இசிஇ கிடைக்குமா மேடம்? 137 மேடம். சரி சரி, என்ன கோர்ஸு? இசிஇ சார். இசிஇ. சரி, உங்கள் கம்யூனிட்டி பிசி சார். பிசி. சரி, நல்ல கல்லூரி கிடைக்குமா? நல்ல கல்லூரி கிடைக்கும், கண்டிப்பாக காலேஜ் கிடைக்கும் சார். இசி 137 தேர்ட் ரவுண்டாக இருக்கிறதுனால பயப்படணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக காலேஜஸ் இருக்கும், லிஸ்ட் ஆகிருக்கும். அந்த நேரங்கள்லையும் கண்டிப்பாக சாய்ஸஸ் உண்டு, அப்போ எடுக்கலாம். சாய்ஸஸ் வந்து அந்த டயர் 1 டயர் 2 முடிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் இருக்க டயர் 3 காலேஜஸில் கட்டாயமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. ஆனால் கிடைக்காமலாம் இருக்காது, கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. நேர்களே, மறுபடியும் சொல்கிறோம், டிவி பார்க்க வேண்டாம், மியூட் பண்ணிவிடுங்க. அடுத்தவங்களுடைய நேரத்தை நம்ம வீணாக்க வேண்டாம். அடுத்த நேயர் இருக்காங்க, அரியலூர்லேருந்து ஆனந்த்குமார். வணக்கம், கேள்வி கேள்வி. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். என்னோட கட் ஆஃப் வந்து 129. 129. சரி. எஸ்டி கேஸ்ட். இப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்ல பிரைவேட் காலேஜ் ஏதாவது அட்டானமஸ்ல கிடைக்குமா உங்களுக்கு? சரி, ஏடிஎஸ் கோர்ஸ். ஏடிஎஸ் கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா? 129. கேட்டகரி என்ன பண்ணீங்க?
எஸ்சி கேட்டகரி. ஓகே, கவர்மெண்ட் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இருக்குன்றது அவங்கள அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்லலை, ஒன்றுனா சொன்னால் டைம் எடுக்கும். கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இருக்குது, அதில் எது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காலேஜ், ஏன்னா டைரக்ட் கவர்மெண்ட் காலேஜில் 129, அதாவது பாப்புலர் கவர்மெண்ட் காலேஜஸ் இப்போ கோயம்புத்தூர்லேயோ வேலூரில் இருக்க தந்தை பெரியார்லையோ அங்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் நிறைய இருக்குது. அந்த கான்ஸ்டியூண்ட் காலேஜஸில் எது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றத முதல்ல அதுலேயும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அது கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ், அதனால் பார்த்துட்டு தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி காலேஜஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, நன்றி. அடுத்த நேயர் ரவிச்சந்திரன், வணக்கம். கேள்வி கேள்வி. ரவிச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறீங்க. சார், என் பொண்ணோட கட் ஆஃப் மட்டும் 137. எவ்வளோங்க? 137. சரி, இது எப்படிங்க சார் காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைக்கல கவுன்சிலிங்? இல்லை 137. ஆமாங்க சார். சரி, என்ன படிப்பு? ஏஐ. சரி, ஆமாம். சரி, 137 ரெண்டாவது ரவுண்டில் வர போகிறாங்க. ஸோ இது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சார். 400 காலேஜுக்கு மேலே லிஸ்ட் ஆக போகுது. அதுக்கு பார்க்கும்போது இந்த கோர்ஸ் அவங்க கேட்குற அந்த கோர்ஸ் நிறைய காலேஜஸில் லிஸ்ட் ஆகும். அவங்க பயப்படுறது கிடைக்காதா அப்படின்லாம் பயப்பட வேணால், கட்டாயமாக கிடைக்கும். நீங்கள் எதில் சூஸ் பண்ணுறீங்கன்றது தான் முக்கியம். இந்த 4 காலேஜை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு மனசில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ். இந்த 4 காலேஜில் கிடைக்கணும், ஏஐடிஎஸ் அங்கே கிடைக்கணும், ப்ரீமியர் காலேஜஸ்லாம் அது கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறமா இருக்கிற சாய்ஸஸ் அவங்க தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது எனக்கு பிடிச்சிருக்கு, இதுலேயும் நான் சேர்ந்துக்குவேன் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. மேடம், இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்கிற அட்வைஸ் ஆர் சஜஷன் அப்படின்னா என்னவா இருக்கும்? இன்றைக்கி இந்த வாய்ப்பில் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இந்த நேரம் வந்து ஒரு க்ரூஷியல் டைம். கரெக்டாக சூஸ் பண்ண போகிறாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், சாய்ஸஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா 4 காலேஜை டிசைட் பண்ணிவிட்டு 4 காலேஜில் இருக்க டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு வேணும், அதுக்கு மேலே நான் எதுவுமே சாய்ஸ் ஃபில் போட மாட்டேன், நான் அந்த சாய்ஸ்க்கே வரமாட்டேன்னு தயவுசெய்து யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு கிடச்சிருக்க நல்ல வாய்ப்பு, நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் காலேஜ் அப்படின்னும் போது எவ்வளோ சாய்ஸஸ் வேணுமோ எடுங்க. அதில் ஏன்னா வந்து எதுக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியாது. எவ்வளோ சாய்ஸஸ் வேணுமோ எடுத்துகிட்டு அதை ப்ராப்பராக எழுதிட்டு, அப்புறம் ரொம்ப முக்கியமானது குழம்பி போய் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த பேரண்ட்ஸுமே ரொம்ப குழப்பம் வேணாம், எல்லாருக்கிட்டையும் ஏகப்பட்ட அட்வைசஸ் கேட்க வேண்டாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு இந்த காலேஜ் சிறந்த காலேஜ்னு நினச்சிங்க, அதில் போய் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்கன்னா அந்த காலேஜை ப்ராப்பராக கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணாவே போதும். பயந்து யார்கிட்டையாவது நம்பர் கொடுக்கறது, லாகின் ஐடிஸ் கொடுக்கறது, ஃபோன் நம்பர்ஸ் வாங்கி பைசா கட்டுறது, 5000 10,000 கொடுத்து வச்சுட்டு நாங்கள் எனக்கு ஃபில் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி எந்த விஷயமும் கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணுறதில்லை, அதை அவங்க என்கரேஜும் பண்ணுறதில்லை, நீங்களும் யாரும் பண்ணாதீங்க. கட்டாயமாக நீங்களாக தைரியமாக உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி மேடம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.